பார்த்தா ஹியூமன் ஹேர் அண்ட் விக் நிலையத்தை பரத் அவர்கள் இன்னைக்கு 4ஆம் தேதி இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு. சினிமாவில் நல்ல அனுபவம் உள்ளவர், எல்லாருக்கும் அறிமுகமானவர். அதனால் அவர் எல்லாத்துக்குமே சினிமாவுக்கு எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால, அவருடைய ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் நல்ல பேர் இருக்கிற அளவுக்கு இந்த நிலையம் நிறைய பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா வாழ்த்துக்களும் சந்தோஷம். சரி சார், நடிகர் விஜய் இதெல்லாம் இங்கே தேவையா? விடுங்க. இங்கே எல்லாம் சரி. பார்த்தா ஹியூமன் ஹேர் விக் சென்டர் என்னோட கடை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தில் ஒரு 35 இயர்ஸாக அந்த ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாருக்கும் பண்ணிட்டேன். சில பேர் பேரை சொல்ல முடியும், சில பேர் பேரை சொல்ல முடியாது. இன்க்ளூடிங் கமலஹாசன் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். சில பேர் ஏன்னா செலிபிரிட்டி ரொம்ப பேரை நம்ம சொன்னோன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 35 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நயன்தாரா, மீரா ஜாஸ்மின், ஸ்னேகா, அம்பிகா, ராதா மேடம், அப்புறம் ஊர்வசி அம்மா, இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஆல்மோஸ்ட் நான் விக்கு தைச்சு எல்லாத்துக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட் நம்மள்ட்ட வந்தீங்கன்னா எல்லாமே லைவாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல் கொடுத்துட்டு தான் பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்துல மெஷர்மெண்ட் எடுக்காமலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. இன்க்ளூடிங் மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணுவோம். மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹியூமன் யூஸ் பண்ணால் தான் நல்லது. சிந்தட்டிக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் நிறைய வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இது ஒரு அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதெல்லாம் ஒரு லைவாக கொண்டு போகணுன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா லைவாகவும் இருக்கணும், மற்றவங்களுக்கு விக்கு வைக்கிறதுன்றது மற்ற பப்ளிக் தெரியாமல் இருக்கணும். ஒரு கெட்டப் பண்ணும்போது அந்த கெட்டப் பண்ணியிருக்காங்க, விக்கு வச்சுருக்காங்கன்றது தெரியும். பட் லைவாக ஒரு 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 கெட்ட ஒரு ஒரு ஜென்ரலாக ஒருத்தவங்க விக்கு வைக்கும்போது விக்கு வைக்கக்கூடாது. விக்கு வைக்காதது தெரியாமல் பண்ணணும். அதுதான் ஹைலைட். அது தெரியாமல் அது தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஃபெயிலியர் ஆகிடும் அந்த வேலையில். அது தெரியாமல் பண்ணுறது தான் ஹைலைட். இப்போ ஏன்னா விக்குன்றது தலையில் அவங்க பர்சனலாக வைக்கக்கூடியது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு நம்ம சுகாதாரம் குவாலிட்டின்னு பார்ப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொள்ளுங்க சேஃப்டிக்கு? குவாலிட்டி அந்த ஹேரை பக்காவாக வாஷ் பண்ண இதுக்குன்னு தனியாக கெமிக்கல் வருது. கெமிக்கல் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கெமிக்கல் போட்டு ப்ராசஸ், ஹேர் ப்ராசஸ் அது பெரிய அது பெருசு. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் திருப்பதியிலேருந்து தான் வரும். அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்போ லாஸ்ட்டாக தான் எங்கள்கிட்ட வரும் அந்த குவாலிட்டி எடுக்கும்போது. அந்த குவாலிட்டி எடுத்து நமக்கு வரும்போது அதுக்கப்புறம் நாங்கள் அதை விக்கு தைச்சு தான் நம்ம தயாரித்து நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறோம், ஆர்டிஸ்ட் சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ உங்கள் கடை இப்போ எங்கே இருக்குது? ஏன்னா இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? எப்படி எவ்வளோ நாளில் பண்ணி கொடுப்பீங்க? எனக்கு மேக்ஸிமம் 10 days டைம் எடுப்பேன். வடப்பள்ளி கோயில் பேக் சைடு தான் இருக்குது இந்த ஹியூமன் ஹேர் விக் சென்டர். மேக்ஸிமம் 10 days மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணுவோம். 10 days டைம் எடுத்து தான் பண்ணுவோம். இப்போ இத்தனை நாள் நீங்கள் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, பப்ளிக் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் எப்படி ப்ராடக்ட் கொடுக்க போகிறீங்க? ஆல்ரெடி எனக்கு பப்ளிக் ஒரு 2000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. இவ்வளோ நாள் நான் வீட்டில் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கஸ்டமர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் ஏன் கடை வைக்கல அப்படின்ட்டு. ஏன் இன்க்ளூடிங் பாக்கியராசரை கேட்டுருக்காரு, ஏங்க கடை வைக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு இதனால நான் ஷூட்டிங்கில் ஆல்ரெடி ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இப்போ உள்ள நிலைமையில இந்த தொழிலை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுவோம். இந்த இது அது இல்லாமல் கேன்சர் ஸ்பெஷல் நிறைய இருக்காங்க லேடி. அவங்களும் நம்மள்ட்ட இது சர்வீஸாக பண்ணி கொடுத்துருங்க. கேன்சர் பேஷண்ட்டுக்கு மெயினாக சர்வீஸாக பண்ணி கொடுத்துருங்க, காசுக்காக பண்ணலை. அந்த மாதிரி கிளைண்ட்டு நிறையா வரதுனால தனியாக கடை வச்சு அவங்க வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால தனியாக கடை வச்சு இப்போ பண்ணுறத பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ன பெரிய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது நான் மற்றவங்கள குறை சொல்ல விரும்பல. டிரான்ஸ்பிளான்ட் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. டிரான்ஸ்பிளான்ட்ன்றது நம்ம தலையில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து பண்ணுறது. அது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்களோட தொழிலை நான் பாதிக்கிற மாதிரி நம்ம பதில் சொல்ல நான் விரும்பலை. அதுக்காக என்னோட இதையும் சொல்ல. விக்குன்றது நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா கைட்டு வச்சுட்டு போகலாம்.
டிரான்ஸ்பிளான்ட்ன்றது வந்து நம்மளோட ஸ்கின்னில் பட்டு நம்ம தலையில் எடுத்து அதை பண்ணும்போது ஒரு 5-10 இயர்ஸுக்கு அப்புறம் அதனோட பாதிப்பு என்னன்றது வந்து அது அப்போ தான் தெரியும். சொல்லுவாங்க பாதிப்பு இருக்காது, 100% பாதிப்பு இருக்கும். சொல்லட்டுங்களா? ஹேர் க்ரோத்துன்றது வந்து சார், ஹேர் க்ரோத் கொட்டின முடியும் 100% முளைக்காது சார், யாருக்குமே முளைக்காது. ஹேர் ஆயில் வந்து என்னன்னா, ஹேர் ஆயிலை வச்சு இருக்கிற முடியை நம்ம சேவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கொட்டுற முடியை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து கொட்டின முடியை வந்து முளைக்க வைக்கிறன்றதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். அந்த மாதிரி நம்ம பண்ணுறது இல்லை, பண்ணவே முடியாது, யாருமே பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியுமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் முடியலாமல் இருந்தாங்க. இப்போ ஹேர் விற்று வைக்கிறீங்க, நடிகர்கள் தாடிலாம் வைக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? அதான் சார், நான் கமலஹாசன் சார்கிட்ட ஒரு 5 இயர்ஸ் பாபநாசம் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு ஒரு பாக்கியம் இருக்கும்போது தாடி மீசை ஒவ்வொரு கெட்டப் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நான் சத்யராஜ் எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன். அது என்னோட குருநாதர் வந்து விக்மேக்கர் பாலு, அவர் இப்போல்லாம் இறந்துட்டார். அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். இதே பிள்ளையார் இதே இந்த ஒரு 10 ஷாப் தள்ளி தான் வச்சுருக்கிறார் கடை. இப்போ அவர் இல்லை, அவரோட ஆசீர்வாதத்தோட நான் கடையை ஆரம்பிச்சிருக்கேன். அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பண்ணிட்டார். அதே மாதிரி நானும் பண்ணிட்டேன், அதே மாதிரி நானும் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் பண்ணிட்டேன், 99% எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன். சரி, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? ஹியூமன் ஹேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அந்த அங்கோலா நீக்குரஸ்க்கு வந்து ஏகப்பட்ட சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த அது வந்து ஹேர் ஃப்ரண்டல் இருப்பாங்க, அந்த போர்டில் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். ஃப்ரண்டல் க்ளோஸ் இருப்பாங்க, அது தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கஸ்டமர் டைரெக்டாக மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பண்ண முடியுமா, ஆன்லைன்லேயும் பண்ணுவாங்க? ஆன்லைன்லேயும் பண்ணலாம் சார். இன்றைக்கெல்லாம் வந்து எவ்வளோ, இப்போ நீங்களாம் எனக்கு பப்ளிசிட்டி பண்ணுறீங்களா, இதுவே எனக்கு ஒரு இது தானே. ஆன்லைன்லேயும் பண்ணலாம், நமக்கு தனியாகவும் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இல்லை ஆன்லைனில் பண்ணும்போது எப்படி பண்ண முடியும்? ஏன்னா அவங்க தலைக்கு மெஷர்மெண்ட் இங்கே வர வச்சிருவோம், அதுக்கு தானே ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அப்போ அவங்கள இங்கே வர வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ராடக்டை கொடுத்து அவங்க தலையில் வச்சு காமிச்சு ஒரு 80% இங்கே நான் ஒரு லுக் எடுத்து கொடுத்துருவேன். அப்புறம் 100% அவங்களுக்கு அளவு எடுத்து பண்ணும்போது ஒரு 100% நான் அவங்களுக்கு ரெஸ்ட் பண்ணி கொடுப்பேன். 9940387979.